கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலமான போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு தற்போது வாட்டிக்கனில் நடைபெற்று வருகிறது. 150 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அங்கு குழுமியிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இருந்தும் அமைச்சர் நாசர், இனிகோ இருதராஜ் ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு சென்று தமிழ்நாடு அரசின் சார்பில் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த சிறப்பு நேரலையில் நம்முடன் இணைகிறார் வேளாங்கண்ணி பேராலயத்தின் பங்கு தந்தை ஃபாதர் அற்புதராஜ். சார் வணக்கம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய மத தலைவராக கருதப்படக்கூடிய போப் பிரான்சிஸ் உடைய இறுதிச் சடங்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. என்னென்ன மாதிரியான இந்த இறுதிச் சடங்கு நடைபெறும்? இவருடைய பங்களிப்பு நிறைய முக்கியமான, மிக எளிமையானவராக கருதப்படக்கூடிய இந்த போப் பிரான்சிஸ் உடைய பங்களிப்பு எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 260 திருத்தந்தையாக மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். லத்தீன் அமெரிக்க நாட்டினுடைய முதல் ஏறக்குறைய 713வது ஆண்டிலே துருக்கியிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இவர்தான் லத்தீன் அமெரிக்காவில் முதல் திருத்தந்தை. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல் நாளிலேயே மக்களுக்கு ஆசீர் வழக்கமாக சிறப்பான ஆசீர் கொடுப்பார்கள். அந்த ஆசீரை இவர் கொடுப்பதற்கு முன்பாக இவர் தலை குனிந்து மக்களை ஆஸ்வதிக்க சொன்னார். அந்த முதல் ஆசிரியலையை இவர் உலக மக்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார். எளிமையினுடைய ஒரு ஐக்கனாக, ஒரு அடையாளமாக இவருடைய அந்த பணியானது துவங்கப்பட்டது. லத்தீன் அமெரிக்க நாட்டிலே இத்தாலி குடும்பத்திலிருந்து இவருடைய தாத்தா, இவருடைய அப்பா, இவர்கள் இங்கு அங்கு புலம்பெயர் சென்றவர்கள், அகதிகளாக சென்றவர்கள். ரயில்வே பணியிலே இவருடைய தாத்தா இருந்தார். எனவே அங்கு ஒரு அகதியாக இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததனால், ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்ததனால், வீட்டினுடைய மகனாக இருந்ததனால் இவர் அந்த தன்னுடைய தந்தை பணியிலே ஏழை எளிய மக்கள், அனாதைகள், குறிப்பாக சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்டவர்கள், இன்னைக்கு வத்திக்கானில் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி வத்திக்கானுடைய அந்த திருத்தலம், கர்தினால்மார்கள் திருவுடை அணிந்து கொண்டு இந்த இறுதி பயண திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வத்திக்கானுக்குள் குறிப்பிட்ட எல்லாரும் நுழைய முடியாது. இப்போ நான் ரோமிலே இருந்த பொழுது அங்கு பல முறை சென்றிருக்கின்றேன். 7 ஆண்டுகள் அங்கு நான் படித்திருக்கின்றேன். எனவே அந்த வத்திக்கானுக்குள் ஏழை மக்களுக்கு, குறிப்பாக அந்த வத்திக்கான் பகுதியிலே, ரோம் பகுதியிலே பிச்சை எடுக்களுக்கு தனி ரூம் கட்டி அவர்களுக்கு சாப்பாடு வசதி கொடுத்து ஏழை மக்களை அரவணைத்து, இன்று உலகத்துக்கெல்லாம் இவர் இரக்கத்தினுடைய தந்தை, ஏழை எளிய மக்களுடைய தந்தை, கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை உலகத்திற்கு வெளிக்காட்டிய திருத்தந்தை என்ற ஒரு பெயரை இவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று ஏழை எளிய மக்கள், 2வது அகதிகள், 3வது போர் நிறுத்தத்திற்காக, வன்முறைக்காக, உலகத்திலே அமைதியை கொண்டு வர என்பதற்காக போராடிய திருத்தந்தை. குறிப்பாக திருத்தந்தையர்கள் மிகவும் ஒரு அரசியலுக்கு எதிராக கருத்து சொல்வதற்கு வருவார்கள். ஆனால் இவர் ஒவ்வொரு முறையும் உலக அமைதிக்காக, குறிப்பாக கடைசியாக அவர் அந்த ஒரு வாரத்திலே தன்னுடைய இறுதி ஆசை கொடுப்பதற்கு முன்பாக ஆஸ்பத்திரியில் ஜமல்லி மருத்துவம் இருந்தபோது கூட இஸ்ரேல் பாலஸ்தீனிடத்திலே அமைதி கொண்டு வரப்பட வேண்டும் என்று அந்த தலைவரிடத்தில் இவர் பேசிய அளவுக்கு உலக அமைதிக்காக போராடிய ஒரு மனிதர், உலகாக போராடிய ஒரு செம்மல் என்று நாம் சொல்லலாம். ஆக இந்த அளவுக்கு இவருடைய இந்த திருத்தூது பணி 2013 முதல் 25 வரை, இந்த 12 ஆண்டுகளிலே இவருடைய பணியை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இருக்கிறார். சிறந்த ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறார். எல்லா நாட்டு மக்களோடும், எல்லா அரசியல் தலைவர்களோடும், குறிப்பாக கத்தோலிக்க திரு அவைக்கும் மற்ற சபைகளுக்கும் இடையே உறவுகள் 700களிலிருந்து பிரியப்பட்டன. அந்த பேட்ரியார்க்ஸ் என்று சொல்வார்கள், எருசலேமுக்கு, சிரியாவிற்கு என்று அவர்களோடு சென்று உரையாடி எல்லோரையும் ஒரு தாய் பிள்ளையாக அந்த பீட்டர்ஸ் தேவாலயத்துடைய காட்சியில் நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். அங்க அந்த சடங்குகள் தொடங்கிட்டு இருக்கு. இந்த சடங்கு எப்படி நடைபெறும்? அதுல வெள்ளை அங்கி அணிந்தவர்கள், கார்டினல்கள் முன்னாடி இருக்கிறத பார்க்கிறோம். யாருடைய தலைமையில இந்த சடங்குகள் தொடங்க இருக்கு?
தலைவர்கள் காத்திருக்கும் போது வாட்டிக்கன்லேருந்து உடல் எங்கே கொண்டு செல்லப்பட போதும், என்னென்ன நடைமுறை ஃபாலோ பண்ணுவாங்க? இப்பொழுதுதான் திருப்பலிக்கான ஆயத்தம் ஆரம்பமாகின்றது. கர்தினால் ரே அவர்கள், கர்தினால்களுடைய 135 கர்தினால்கள் இந்த திருச்சடங்கிலே பங்கெடுக்கின்றவர்கள் 250 கர்தினால்கள் மேல் இருக்கின்றார்கள். இதில் பங்கெடுக்கின்ற கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், அந்த சிகப்பு உடை கர்தினால்கள் இப்பொழுது அந்த திருத்தன்றானது சுமந்து வரப்படுகின்றது. அந்த பணியாளர்கள் வத்திக்கான் பீடத்திற்கு முன்பாக கொண்டு வரப்படுகின்றது. அங்கே கர்தினால்மார்கள் உடையணிந்து அந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றார்கள். இந்த கர்தினால்களுடைய தலைவராக இருப்பவர் தான் இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்றார். இப்பொழுது மக்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு பேலாத்திலிருந்து கொண்டு விடப்படுகிறது. அங்கே வெள்ளை அணிந்து கொண்டு அது ஆழ்வு என்று சொல்வார்கள். அதன் மேலே சிகரிலே ஸ்டோல் அணிந்து கொண்டிருப்பவர்கள் குருக்கள். அவர்கள் வத்திக்கான் சதுக்கத்திற்கு வெளியில் இருக்கின்றார்கள். திருத்தந்தையினுடைய இந்த இறுதி பயண திருப்பலியிலே பங்கெடுப்பவர்கள் சிகப்புடை அணிந்திருப்பவர்கள் கர்தினால்மார்கள். குறிப்பாக திருத்தந்தையினுடைய இறுதி பயண திருப்பலியிலே அவர்களுக்கு சிகப்பு நிற உடை, அதாவது அது இரத்தத்தை குறிக்கின்றது, மறை சாட்சி அல்லது தூய ஆவியினுடைய அடையாளத்தை குறிக்கின்றது சிகப்பு உடை என்பது. எனவே அந்த உடையை அணிந்து கொண்டு கர்தினால்மார்கள் அந்த திருப்பலியிலே, திருத்தந்தையுடைய இறுதி பயண திருப்பலியிலே அவர்கள் இப்பொழுது பங்கெடுப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். திருத்தந்தையினுடைய அந்த திருவுடலானது இப்பொழுது திருப்பலி நடைபெற்றப்பட இருக்கின்ற அந்த வத்திக்கான் சதுக்கத்தினுடைய தலைமை அந்த பலிபீடத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. தற்போது வாட்டிக்கனுடைய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த போப்புடைய உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பெருமை என்று சொல்லுகிறோம். எனவே இருமருங்கும் கர்தினால்மார்கள் திருவுடை அணிந்து திருத்தந்தை போப்பாண்டவருடைய பலிபீடத்திற்காக அந்த வத்திக்கான் பேராலயத்திலிருந்து கொண்டு வர இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த கர்தினால்கள் 250 கர்தினால்கள் இருக்கிறார்கள், ஆயர்கள் இருக்கின்றார்கள், குருக்கள். இதிலே புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க இருக்கின்ற கர்தினால்கள் தீர்ந்து suscipere peccationem nostrum.